கிறிஸ்துவுக்கு அன்பான நடுவுக்குறிச்சி பரிசுத்த மிகாவே மற்றும் சகல தேவதூதர்களின் ஆலய சபையின் பிள்ளைகளுக்கு இந்த அன்பின் வாழ்த்துக்கள். மாத்திரமல்ல, இந்த யூடியூப் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கொரோனாவின் காலம் சுமார் 56 நாட்களாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஊரடங்கு செலுத்த நிமித்தமாய் நம்முடைய கடமைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மேற்கொண்டு நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். ஊரடங்கு சட்டத்தை ஓரளவு தமிழக அரசும் மத்திய அரசும் தளர்த்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தொழில்துறைகளிலே நம்முடைய கடமைகளிலே நாம் செயலாற்ற முடியாத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்து வருகிறார். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என்றாலும் இன்னும் ஊரடங்கு சட்டத்துக்கு நாம் முழுவதுமாய் கீழ்ப்படிவோம். அரசு சொல்கின்ற எல்லா விதிகளுக்கும் நாம் உட்பட்டு மனித இடைவெளியை நாம் காத்துக்கொள்வோம். அறிவித்தமாக இந்த கொரோனாவின் தொற்று அதிகமாகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக எங்கெல்லாம் இந்த சமூக இடைவெளி குறைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாகிறதோ, அங்கெல்லாம் இந்த கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சென்னையில் மற்றும் மதுரையில், தூத்துக்குடியில் சில பகுதிகளில் இந்த கொரோனாவின் தாக்கம் மனித இடைவெளியை நாம் காப்பாற்றாதபடியினாலே இந்த பரவல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். என்றாலும் மனித இடைவெளியை நாம் பாதுகாத்து அநிமித்தமாக இந்த கொரோனாவின் தொற்று அதிகமாகாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம். அதோடு மாத்திரமல்ல, அரசின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது நம்முடைய கடமை. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இந்த கொரோனாவின் தாக்கம் முழுவதுமாய் அகில உலகத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் பெரியவர்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் இந்த நாளின் செய்திக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக இந்த பரிசுத்த நாளை காண செய்த ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரின் இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உண்மை ஆதரிக்க முடியாவிட்டாலும் இந்த யூடியூப் மூலமாக இந்த நெட்வொர்க் மூலமாக நாங்கள் சந்திக்க முடியாத கிருபையை தந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாத கிருபையை தந்திருக்கிறீர். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்றாலும் தகப்பனே, எங்களால் உண்மை நேரடியாக ஆராதிக்க முடியாமல் இந்த கொரோனா என்று சொல்கின்ற கொடிய ஆட்கொள்ளி வைரஸ் தடை செய்கிற போதிலும் கூட எல்லா தடைகளையும் அகற்றுகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிற நிச்சயத்தோடு கூட நாங்கள் சரீரத்தில் ஒருவேளை இடைவெளி விட்டவர்களாக இருந்தாலும் ஆவிக்கிற வாழ்க்கையோடு நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் எங்கள் கணக்கு செய்யும். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். உம்மோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்க இந்த செய்தியை ஆதாரமாக மேகத்தை கிருபை செய்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளின் காணும்படியாக செய்த ஆண்டவருக்கு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் நாம் கிறிஸ்து பரமேறின திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறாக இந்த நாளை ஆசிரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு நமக்காக பரலோகத்துக்கு போயிருக்கிறார். ஒன்று, நமக்கு இடத்தை ஆயத்தம் செய்யும்படியாக பரலோகத்துக்கு போயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். அதோடு கூட அவர் பரிசுத்தாவியை கொடுப்பதற்காக பரலோகத்துக்கு போயிருக்கிறார். நான் போலினையாகி பரிசுத்தாவியை தேற்றவாளர்களுக்கு வருவார் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவினர் வருவதற்கு ஆண்டவராக இயேசு பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். மூன்றாவதாக அவர் மீண்டும் வரும்படியாக அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். முதலாவது நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண முடியாத போயிருக்கிறார். இரண்டாவது, அவர் பரிசுத்தாவியை அனுப்ப முடியாத போயிருக்கிறார். மூன்றாவது, மீண்டும் வரும்படியாக போயிருக்கிறார். ஆகவே
இந்த பரிசுத்தானவரை ஆண்டவர் அனுப்ப முடியாது போயிருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த பகத்துக்கு 2 நாளுக்கு பின்வரும் ஞாயிறு மிக முக்கியமான ஒரு ஞாயிறு ஆகும். நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூய ஆவியானவரை பற்றிய வாக்குறுதி. தூய ஆவியானவரை பற்றிய வாக்குறுதி என்பதாகும். இந்த பரிசுத்தானவரை பற்றி வேதாகமத்தில் பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாக்குறுதிகளை நாம் இந்த நாளில் நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரிசுத்தானவர் எப்பொழுது மேல் பொழியப்படுவார் என்பதை நாம் குறிப்பது சிந்திப்பது நலமாக இருக்கும். ஆகவே இந்த செய்திக்கு ஆதாரமாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனமாகும். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆக ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியாகிய மல்கியாவின் மூலமாய் கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் இதுவாகும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆக ஏதோ சம்பவத்துக்கு பின்னால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு என்று சொல்லும்போது எதற்கு பின்பு? தாங்கள் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவனை தேடுகிற மக்கள், தேட வேண்டிய மக்கள். என் ஜனம், என் சொந்த சம்பத்து, என் சொந்த ஜனம் என்றெல்லாம் ஆண்டவராகிய தேவன் உரிமையோடு கூட அவர்களை தம்முடைய தேவ மக்கள் என்று அழைக்கிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று அவர் அடிக்கடி வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ எப்பொழுதெல்லாம் எல்லாம் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தவிர கானான் தேசத்தில் உள்ள ஏனைய தெய்வங்களை அவர் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். பாகால் தெய்வத்தை வணங்கினார்கள், பாகால் பேயோரை வணங்கினார்கள். இவ்விதமாக அவர்கள் தேவனை தவிர, தேவாதி தேவனை தவிர, கத்தாவை தவிர, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்கின்ற இந்த முற்பிதாக்களின் தேவனை தவிர வேறு தெய்வங்களை அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பல்வேறு விதமான வாதைகளுக்கு உட்படுத்தினார். தீர்க்கதரிசியாகிய யோவேலின் காலத்திலே சில வாதைகள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அனுமதிக்கப்பட்டிருந்தன என்று நாம் பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இவ்விதமாக ஒரு கொடூரமான வாதை யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் மேல் அனுமதிக்கப்பட்டிருந்தது. காரணம், தேவனை தேட வேண்டிய ஜனம் தேவனை தேடாமல் அந்நிய தேவர்களை நாடினபடியினால் ஆண்டவர் அவர்கள் மேல் இந்த வாதையை அனுமதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வாதை அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லும்போது வெட்டுக்கிளி என்று நாம் பார்க்கிறோம். வெட்டுக்கிளி என்று சொல்லும்போது வேதாகமத்தில் பல இடங்களில் இந்த வெட்டுக்கிளியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது, பார்வோனிடத்தில் அடிமைகளாக இருந்தபோது ஆண்டவராகிய தேவன் அவர்களை தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை விடுவித்தார். அவ்விதமாய் விடுவிப்பதற்கு முன்பாக அவர்கள் மேல் ஒரு வாதை அனுப்பினார். அந்த வாதையின் பெயர் வெட்டுக்கிளி வாதை. அது எகிப்தியர் மேல் அனுமதிக்கப்பட்ட 8வது வாதை. அதே வாதையை மீண்டுமாக ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்கள் மேல் அனுமதித்தார். காரணம், தம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டிய ஜனம் தம்மை தேடாமல், தம்மை வணங்காமல், தம்மை ஆராதிக்காமல் இருந்தபடியினால் அவர்களை இந்த வெட்டுக்கிளி வாதைக்கு ஒப்புக் கொடுத்தார். நான் சனிக்கிழமை என்று செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அதில் போடப்பட்டிருக்கிறது, இன்னும் 1 மாதத்தில் ராஜஸ்தான் பகுதியில் வெட்டுக்கிளி வகை இருக்கிறது என்பதாக செய்தித்தாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குஜராத் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு வெட்டுக்கிளி வாதை வந்தது. அதேபோல ஒரு வாதை ராஜஸ்தான் பகுதியில் வரப்போகிறது என்பதாக
ஐக்கிய நாட்டு சபை நமக்கு முன் அறிவித்திருக்கிறது. விதமாக எப்பொழுதெல்லாம் மக்கள் தேவனுடைய சித்தத்தை விட்டு மாறி போகிறார்களோ, தேவனை தேடாமல் தாங்கள் கண்டதே காட்சி கொண்டதே போலும் என்று மனதும் மாம்சமும் விரும்பினர்களை நிறைவேற்றுகிறார்களோ, அப்பொழுது வெட்டுக்கிளி வாதை அனுமதிக்கப்படுகிறது. அந்த வெட்டுக்கிளி வாதை நீக்கப்பட வேண்டுமானால் இஸ்ரவேல் மக்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். இந்த வெட்டுக்கிளி வாதை வந்த பின்னாலே என்ன நடைபெற்றது? என்ன இங்கே தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொல்லுகிறான், அது என் திராட்சை செடியை அழித்தது, என் அத்திமரத்தை உரித்தது, அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்டமை ஆயிற்று. இன்னும் சொல்லுகிறான், வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வத்து போயிட்டு, எண்ணெய் மாண்டு போயிற்று. இந்த வெட்டுக்கிளி நிமித்தமாய் பயிர்கள் அற்று போயின. அப்படிப்பட்ட ஒரு வறட்சி இஸ்ரவேல் மக்கள் மேல் அனுமதிக்கப்பட்டது. வெட்டுக்கிளி நிமித்தமாய் ஒரு மாபெரும் வறட்சி அனுமதிக்கப்பட்டது. அந்த வறட்சியின் காலத்துக்கு பின்னால் நான் மாம்சமான யாவர் மேலுமே ஆவி ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் வறட்சியின் ஏற்பட்ட பின்னால் மக்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருந்தது. அதை பற்றி ஆண்டவராய் தேவன் சொல்லும்போது, மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராய் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படினால் இந்த பரிசுத்தாவியானவர் எப்பொழுது ஊற்றப்படுவார் என்றால், வறட்சியின் காலம் முடியும் போது. அந்த வறட்சிக்கு காரணம் அவர்கள் மத்தியில் இருந்த ஆவிக்குரிய வறட்சி. தேவனை தேட வேண்டியிருப்பதற்காக அந்நிய தேவர்களை தேடினபடியினால் ஆண்டவர் அவர்கள் மேல் வெட்டுக்கிளி வாதை அனுபவித்து வறட்சி அனுபவித்தார். அது நிமித்தமாய் ஆவிக்குரிய வறட்சியும் இஸ்ரவேல் மக்கள் மேல் உண்டாயிற்று. என்னவென்றால், யோவேல் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. அப்போ பலி இல்லாமல் போயிற்று. ஆவிக்குரிய வறட்சி. இதற்கு காரணம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தேவனை தேடுவதற்கு பதிலாக அந்நிய தேவர்களை தேட நிமித்தமாய் ஒரு பக்கத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய திராட்சை ரசம் பயிர் மூலமாய் கிடைக்க வேண்டிய பலன்கள் அற்றுப்போயின. மற்றொரு பக்கத்தில் ஆலயத்திலும் போஜன பலி இல்லை, அவர்களுக்கு பான பலி இல்லை. இப்படிப்பட்ட சரீர ஆன்மீக வறட்சி நீங்கின பின்னால் ஆவியானவரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியான வறட்சி நீங்குவதற்கு இஸ்ரவேல் மக்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 12வது வசனத்திலே ஒரு முறை, முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் தேவன 13வது வசனத்தில் மீண்டுமாக உங்கள் தேவநாயகத்திடத்தில் திரும்புங்கள். ஆக 2 முறை இந்த திரும்புங்கள் என்று சொல்கின்ற வார்த்தை வலியுறுத்தப்படுகிறது. காரணம், இஸ்ரவேல் மக்கள் இதுவரைக்கும் எந்த பாதையில் சென்று கொண்டிருந்தார்களோ அந்த பாதையை விட்டு அவர்கள் திரும்ப வேண்டியது அவசியமாயிற்று. அவர்களுடைய வாழ்க்கையில் சரீர வறட்சி நீங்க வேண்டுமானால், ஆவிக்குரிய வறட்சி நீங்க வேண்டுமானால் அவர்கள் கட்டாயமாக மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும்போது 2 காரியங்களை ஆண்டவராய் தேவன் சொல்லுகிறார். ஒன்று, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது, வெறியரே விழித்தழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசம் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயில் நின்று விளக்கப்பட்டது. வெறியரே விழித்து அலறுங்கள். வெறி இருந்தால் யார்? மதுபானத்தை குடிக்கிறவர்கள். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லும்போது, அதிகாலமே எழுந்து சாகாயத்தை நாடி மதுபானத்தை குடிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஆக மதுபானம் என்பது இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே காணப்பட முடியாத, காணப்படக்கூடாத ஒன்று. அதிலும் குறிப்பாக நசரேய விரதம் எடுத்தவர்கள் இந்த
திராட்சைப்பழ வத்தலை கூட அவர்கள் சாப்பிடக்கூடாத அளவுக்கு, திராட்சை பழத்தை கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு, திராட்சை பழத்தின் மூலமாய் வரக்கூடிய எல்லாம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மதுபானத்தை அருந்தக்கூடாத தடை விதிக்கப்பட்டவர்கள். குறிப்பாக நாம் நீதிமொழிகளின் புத்தகத்திலே பார்க்கும்போது, நீதிமொழிகளின் புத்தகத்திலே சாலமோன் ஞானி மிக தெளிவாக சொல்கிறார். 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே, திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியும். திராட்சரசம் குடிக்கிறவன் அமளி பண்ணுவான், திராட்சரசம் குடிக்கிறவன் மதுபானம் பண்ணுவான், பரியாசம் செய்வான், அவன் அமளி பண்ணுவான். இந்த ரெண்டு தீமைகளும் திராட்சரசம் குடிக்கிறவர்களிடத்திலே காணப்படுகிறது. 23ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம் முதல் அந்த மதுபானம் அருந்துகிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி சாலமோன் ஞானி சொல்கிறார். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாகுமானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சேர்ந்திருக்கிறவன் போலும் பாய்மகத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், என நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்தொடர்ந்து போய் தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். மதுபானம் எத்தனையாய் வேதனைகளை உண்டாக்குகிறது, காரணமில்லாத சண்டைகளை உருவாக்குகிறது, புலம்பலை உண்டாக்குகிறது, காயங்களை உண்டாக்குகிறது, இரத்தங்களைன கண்களை உண்டாக்குகிறது. எவ்விதமாய் மதுபானம் நான் பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனையாய் அடிமைப்படுத்துகிறது. அந்த மதுபான வரியிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் திரும்பும்போது எதை தொடக்கூடாதோ அதை தொடுவது பாவம், எது குடிக்கத்தகாதோ அதை குடிப்பது பாவம், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். ஆகவே மதுபான வெறியிலிருந்து இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் மனம் திரும்பின பின்னால் உங்களுக்கு நான் பரிசுத்தாவினவரை தருவேன். இன்னும் ஏன் மதுபானத்தை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சாலமோன் ஞானி சொல்றாருன்னு சொன்னா, நீதிமொழிகளின் புத்தகம் 31 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க தெளிவா சொல்றாரு. 4வது வசனத்துல, திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லெமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல. நீங்களும் நானும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்கள். பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்களோ உங்கள் அன்னகாலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் தேவனுக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆக பரிசுத்த ஜாதியாய், தேவனுக்கு சொந்தமான ஜனமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த திருச்சபையின் மக்கள் மதுபானம் அருந்துவது தகுதியாகுமா? ராஜாக்களுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லும்போது, ராஜாதிரி ராஜாவின் பிள்ளைகளுக்கு, கத்தாவின் பிள்ளைகளுக்கு அது தகுதியாயிருக்குமா? ஆக இந்த தகுதியற்ற காரியத்தினாலே வெறி உண்டாக்கி கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களே, மனம் திரும்புங்கள். அவர்கள் மனம் திரும்பின பின்னால் நான் இந்த ஆவியானவரை ஊற்றுவேன். மனம் திரும்பின பின்னால் ஆவியானவரை ஊற்றுவேன். இரண்டாவதாக, இஸ்ரவேல் மக்களிடத்தில் காணப்பட்ட
ஒரு தவறான காரியம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதனுடைய இரண்டாவது பகுதியாக அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பக்கத்தில் பாகாலும் வேண்டும், பாகால் பேயோகம் வேண்டும், மற்றொரு பக்கத்தில் ஆண்டவராய் தேவனும் வேண்டும். ஒரு பக்கத்தில் அக்னிய தேவர்களும் வேண்டும், மற்றொரு பக்கத்தில் ஆண்டவராய் தேவனும் வேண்டும். தீர்க்கதரிசியாகிய எலியாவின் காலத்திலும் அதிகமாகத்தான் இருந்தார்கள். அப்போது எலியா ஒரு பெரிய அறைகோல் விடுத்தான். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு சவால் விடுத்தான், அறைகோல் விடுத்தான். என்னவென்றால், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பகல் முழுவதும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய உடலை கீறி குதித்து கும்மாளமிட்டு மற்றும் மேலதாளங்களை அடித்துக் கொண்டு ஆடிக்கொண்டு அவர்கள் பாகாலை இறங்கும் என்று பலிபீடத்திலே அக்னி இறங்கி முடியாக கூப்பிட்டார்கள். பாகால் இருந்தால் தானே அவன் செவி கொடுப்பான், செவி கொடுக்கவில்லை. ஆனால் பலிபீடத்தை செப்பனிட்ட எலியா பலிபீடத்தை கட்டி அதிலே விறகு கட்டையை போட்டு அதன் மேல் காளைகளை அடித்து வைத்து அதன் மூலமாக அதன் மேல் தண்ணீரை ஊற்றி ஆண்டவராய் தேவனை பற்றி கூப்பிட்டார். என்னவென்றால், தேவனே, நான் உன்னுடைய ஊழியக்காரன் என்றும் நீர் என்ற தேவனை என்றும் நிறைய மெய்யான தேவன் என்றும் அறியும்படியாக என்னை கேட்டதும் என்று சொன்னான். அவன் கேட்ட மாத்திரத்தில் தானே வானத்திலிருந்து அக்னி இறங்கி அங்கே ஊற்றப்பட்டிருந்த தண்ணீர் ஓடிய வாய்க்காலில் ஓடிய தண்ணீரை கூட நக்கி போட்டதை நாம் பார்க்கிறோம். ஆக எலியாவின் காலத்திலே பாகாலை பின்பற்றினார்கள், தேவன் தான் என்று நிரூபித்தார். அப்படி இருந்த போதிலும் கூட அவர்கள் அடிக்கடி பின்மாற்றமடைகிற மக்களாகவே இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய பலியை ஆண்டவர் வெறுத்தார். போஜன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காக ஆசாரியர்கள் துக்கிக்கார்கள். காரணம், அவருடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதே காரியத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியாக ஏசாயாவும் சொல்லுகிறார். உங்களுடைய பலி எனக்கு தேவையில்லை, உங்களுடைய காணிக்கைகளை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய கர்த்தருடைய நாளின் ஆசரிப்பை நான் வெறுக்கிறேன் என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறார். காரணம், அவருடைய கைகள் ரத்தம் சிந்தின கைகளாக இருந்தன என்பது ஆண்டவருடைய பார்வையில் தெரிகின்ற ஒன்றாகவே காணப்பட்டது. நான் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது 13வது வசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் நான் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஆக இரத்தத்தினால் நிறைந்த கைகளோடு அந்நிய தேவர்களை வணங்கினதோடு அவர்கள் செலுத்துகின்ற எந்த பலியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவைகள் மாய்மாலமாயிருந்தன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாய்மாலமான ஆராதனை விட்டு திரும்புங்கள். ஒரு பக்கத்தில் தேவனும் வேண்டும், மற்றொரு பக்கத்தில் அந்நிய தெய்வங்களும் வேண்டும் என்று சொல்கின்ற, ஒரு பக்கத்தில் கர்த்தர் யெகோவா வேண்டும், யாவே வேண்டும், மற்றொரு பக்கத்தில் அந்நிய தெய்வங்களும் வேண்டும் என்று சொல்கின்ற இந்த மாய்மாலத்தை விட்டு திரும்புங்கள். இன்றைய திருச்சபையிலும் கூட இவ்விதமான மாய்மாலங்கள் காணப்படுகிறது அல்லவா? ஆலயத்துக்குள் ஒரு வாழ்க்கை, ஆலயத்தை விட்டு வெளியே வந்த பின்னால் மற்றொரு வாழ்க்கை காணப்படுகிறது அல்லவா? ஆலயத்துக்கு போகும்போது ஏதோ வெள்ளுடை அணிந்து பரிசுத்தவான்கள் போலவும்,
உலகத்துக்குள் செல்லும்போது உலகத்தின் மக்கள் செய்கின்ற அனைத்து தீமைகளையும், குறிப்பாக இஸ்ரவேலிடம் காணப்பட்ட மதுவான வெறியும் நம்மிடத்திலே காணப்படுகிறது அல்லவா? நம்முடைய ஆராதனைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாமல் போய்விடுகிறது அல்லவா? அப்போ அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய மதுவான வெறியை விட்டு திரும்புங்கள், உங்களுடைய மாய்மாலமான ஆராதனை விட்டு திரும்புங்கள். நீங்க என்னதான் மனம் திரும்பாமல் என்னை ஆகாதித்தாலும் நான் அவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. என்னதான் காணிக்கை செலுத்தினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அவைகள் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. உங்களுடைய பாவத்தோடு நீங்கள் ஆசரிக்கின்ற இப்படிப்பட்ட ஆராதனைகளோ காணிக்கைகளோ எனக்கு வேண்டாம். அது மாய்மாலமானது. மாய்மாலத்தை விட்டு திரும்புங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். அவ்விதமாய் திரும்பும் போது பரிசுத்தாவியை கொடுப்பேன். அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ பரிசுத்தாவியின் திருநாளை அடுத்த வாரத்தில் நாம் ஆசிரியர் இருக்கிறோம். அதற்கு முன்பாக கொடுக்கப்படுகின்ற செய்திதான் இந்த தூய ஆவியானவரை பற்றிய வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு திரும்பிதான் ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது அவர் பரிசுத்தம் உள்ளவர். காடேஷ் என்று சொல்கின்ற வார்த்தை எபிரேய பதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, அபிஷேகம் செய்யப்பட்ட என்ற ஒரு வார்த்தை, கான்செக்ரேட்டட், பரிசுத்தம் செய்யப்பட்ட. அப்போ நீங்களும் நானும் அபிஷேகிக்கப்பட்ட மக்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அபிஷேகிக்கப்பட்ட, கான்செக்ரேட்டட். அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தோம், ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார். ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், ராஜாக்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என்று பழைய பாட்டில் நாம் பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட 3 தன்மைகளையும் உடையவர்களாக ஒரு கிறிஸ்தவன் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்தை பற்றி நாம் பார்க்கும்போது தூய்மையான ஒரு வாழ்க்கை, செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. அந்நிய மக்களோடு அவர்கள் கலக்க முடியாது. அந்நிய தேவர்களை அவர்கள் ஆராதிக்க முடியாது. தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அவர் ஒருவரே ஆராதிக்க வேண்டும். அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமாக, தனி கூட்டமாக அவர்கள் வாழ வேண்டும். அவர்களுடைய ஆராதனை முறைமைகள் வேறு, வாழ்க்கை முறைகள் வேறு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் வேறு. ஆகவே அந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி அவர்கள் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சம்மதம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தமான, பிரித்தெடுக்கப்பட்ட, பரிசுத்தாவினாலே அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை நடத்தும் போதுதான் பரிசுத்தாவினர் நம்மை ஊற்றுவார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை நடத்தும் போதுதான் பரிசுத்தாவினர் நம்மை நிரப்புவார். அப்படினால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவனாய் வாழ வேண்டும். அதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நடத்த வேண்டும். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நடத்துவதற்கு அவனிடம் காணப்பட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று, மனம் திரும்புதல். மனம் திரும்புவதை பற்றி யார் மனம் திரும்ப வேண்டும் என்று தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொல்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக முதியோர்கள் மனம் திரும்ப வேண்டும். முதியோர்கள் மனம் திரும்ப வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது, முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். ஆக முதியோர்கள் மனம் திரும்ப வேண்டும். முதிர் வயது என்று சொல்லும்போது அந்த வயது கூடிய மட்டும் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு வயதாக இருக்க வேண்டும் என்றால் நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் தாவீதின் மூலமாய் முதியோர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்திலே 91வது சங்கீதம் 14வது வசனங்களை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த முதியோர்கள், நீடித்த நாட்களை பெற்றவர்கள் முதியோர்கள். அந்த முதியோர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னும் வசனை நாம் பார்க்கிறோம், முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் 92வது சங்கீதம் கடைசி வசனங்களை பார்க்கிறோம். அவன் முதிர் வயதில் கனி கொடுக்க வேண்டும். அதுதான் முதியோர்களுடைய வாழ்க்கை.
ஆனால் இஸ்ரவேல் மக்களில் உள்ள முதியோரோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை பின்பற்றாமல் தங்களுடைய மனம் போல வாழ்க்கை நடத்துவதாக நாம் அறிகிறோம். ஆகவேதான் முதியோரை இதை கேளுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியாக்கிய யோவேல் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதியோர் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாய் சொல்கிறார். இரண்டாவது, வெறியர் மனம் திரும்ப வேண்டும். ஏற்கனவே நாம் அதை பார்த்து விட்டோம். மதுபானம் அருந்துகிறவர்கள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமானால் தங்களுடைய சரீரம் தங்களுடையதல்ல, தேவனுடைய என்பதை உணர்ந்து, தேவனுடைய ஆலயம் என்பதை உணர்ந்து, தேவனிலே வாசம் செய்கிறார் என்பதை உணர்ந்து மதுபானத்தை விட்டு திரும்ப வேண்டும். மதுபானத்தின் நிமித்தமாய் எவ்வளவு பணம் விரயமாகிறது என்பதை உணர்ந்து மதுபானத்தை விட்டு திரும்ப வேண்டும். மதுபானத்தின் நிமித்தமாய் சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் என்பதை வருகிறது என்பதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். வெறியரே மனம் திரும்புங்கள், வெறியர் மனம் திரும்பின பின்பு. மூன்றாவது தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொல்கிறான், மூப்பர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறான். பாருங்கள், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும்போது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், முதியோரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். மூப்பர்கள் என்ன செய்யணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா? மூப்பர்கள் என்றால் யார்? வயதில் முதியவர்களை மூப்பர்கள் என்று சொல்லுவோம். திருச்சபையில் தலைவர்களாக பணியாற்றுகிறவர்கள் மூப்பர்கள். அவர்கள் கர்த்தரை திரும்ப வேண்டும். இந்த மூப்பர் பணியை பற்றி நாம் தீமோத்தேயு 1-3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மூப்பர்கள் அதை கட்டாயமாக வாசித்திருக்க வேண்டும். அதேபோல 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்திலையும் வாசித்திருக்கிறோம். இன்னும் நாம் முக்கியமாக பரிசுத்த பேதுரு மூப்பனாக அவன் சொல்கின்ற ஆலோசனை நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 3 அதிகாரத்திலே மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான சில ஆலோசனைகளை அவன் சொல்கிறான். 5ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் முதல் வாசிக்கும் போது, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறவனில் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். மூப்பர்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பேருக்கு அழகாக வகையிருத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மூப்பர்கள் எப்படி இருக்கிறோங்கிறத மூப்பர்களாக இங்கு பார்க்க வேண்டும். மூப்பர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே யோவேல் தீர்க்கதரிசி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூப்பர்கள் எல்லாவற்றிலேயும் தங்களை மாதிரிகளாக நிறுத்த வேண்டியவர்கள். மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது. ஒரு மாதிரியா இருந்தா அது வித்தியாசமா போயிடும். மாதிரிகளாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய மாதிரியாய் அடிச்சுவட்டை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவரைப் போலவே கண்காணிப்பு செய்ய வேண்டும். அவரைப் போலவே மூப்பர்களாய் வாழ வேண்டும். மூப்பர்கள் மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ மூப்பர்கள் இங்கு யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அறைகோல் விடுக்கும் போது மூப்பர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கிறார். 4வதாக ஆசாரிய பணி செய்கிறவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும்போது, ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலமுங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலருங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தினவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தின் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. ஆக ஆசாரியர்கள் அலர வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய யோவேல் இங்கே அறைகோல் விடுக்கிறான். அதேபோல 2வது வசனம் பார்க்கும்போது அங்கேயும் சொல்லுகிறான், கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே
உங்கள் ஜனத்தை தப்ப விட்டு பிரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதும். அப்போ சுதந்திரம் என்னாயிற்று? பிரஜாதிகள் தூஷிக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. அதனால அந்த நிந்தைக்கு ஒப்புக்கூடாது. அப்போ கிறிஸ்தவன் என்று வாழ்க்கையின் ஒவ்வொருவனையும் இந்த ராஜரி ஆசாரிய கூட்டத்தார் என்று அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை 1000 கண்கள் பார்க்கின்றன. நம்முடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், நம்முடைய அசைவு எல்லாவற்றையும் 1000 கண்கள் பார்க்கின்றன. நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவமும் மக்களால் கண்காணிக்கப்படுகின்றன. அவர்களும் கண்காணிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கை எத்தனையாய் அவர்களுக்கு முன்பாக மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து மாதிரிகளாக இருக்கிறோமா என்பதை கவனித்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இங்க ஆசாரியர்களை பார்த்து மனம் திரும்புங்கன்னு சொல்லல, மாறாக இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாதைக்காக, இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்புதலுக்காக கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அலகுங்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுடைய அலகுகளுக்கு, இவங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் ஆண்டவர்களுக்கு பங்கு பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஆசாரிகளாகிய நாங்கள் அதைத்தான் செய்து வருகிறோம். ஆண்டவரே, பிரஜாதிகள் பழிக்கும் நிந்தைக்கு திருச்சபை ஒப்புக்கூடாதும், திருச்சபை ஒப்புக்கூடாதும். உங்களுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆசாரியர்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே முதியோர், வெறியர், மூப்பர் மனம் திரும்ப வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசி அழைக்கிறார். அவ்விதமாய் மனம் திரும்பின பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சரி, மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது எப்படி மனம் திரும்புவது என்பதை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது, இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். 4 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் மனம் திரும்புவதற்கு அடையாளமாக ஒன்று உபவாசம் செய்யுங்கள். உபவாசம் சொல்லும்போது ஏதோ ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டை விட்டுட்டு நம்ம வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருப்பதல்ல. மாறாக உபவாசம் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து அவரை ஆராதித்து அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நேரத்தை செலவழிக்கும் போது பசி கூட தெரியாத அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதுதான், பசியை மறந்து ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதுதான் இந்த உபவாசமாகும். அந்த உபவாசம் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு சொல்வது போல, நீ செய்கின்ற உபவாசம் அந்தரங்கமாக இருக்க கிடவது. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அதை பூட்டி நீ முகத்தை கழுவி எண்ணெய் பூசி அவன் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உபவாசத்தை அந்தரங்கமாக வைத்து அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கும்படியாக உபவாசம் இருப்பதுதான் உண்மையான உபவாசம். அப்படிப்பட்ட உபவாசத்தோடு கூட மனம் திரும்புங்கள். 2வது சொல்கிறார், கண்ணீரோடு மனம் திரும்புங்கள், அழுகையோடு. அழுகை என்பது எப்பொழுது ஆகும்? எப்பொழுது உண்மையாகவே ஒரு காரியத்துக்காக நாம் துக்கப்படுகிறோமோ அப்பொழுது அழுகை வரும். வெறி நிமித்தமாய், மாய்மாலமான ஆராதனை நிமித்தமாய், போஜன பலியும் பானபலியும் அற்றுப்போன நிமித்தமாய் துக்கத்தோடு அழுகையோடு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். புலம்பலோடு, வறட்சி ஏற்பட்ட நிமித்தமாய் புலம்பல், வாதை ஏற்பட்ட நிமித்தமாய் புலம்பல், வெட்டுக்கிளி வந்த நிமித்தமாய் புலம்பல், ஆண்டவர் என்னுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்பது நிமித்தமாய் புலம்பல், எனக்கு ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம் பிரிந்து போயிட்டே என்று சொல்கின்ற புலம்பல். இந்த புலம்பலோடு தேவனிடத்தில் திரும்புங்கள். அது மட்டும் போதாது, முழு இருதயத்தோடு திரும்புங்கள். இதுவரைக்கும் ஒரு பக்கத்தில் தேவனும் வேண்டும், அந்நிய தேவர்களும் வேண்டும் என்று ஆராதித்தீர்கள். ஆனால் இனிமேலோ முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்க இருதயம் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும், வேறு யாருக்கு அது கொடுக்க முடியாது என்று ஆண்டவராய் தேவன் சொல்கிறார். ஆகவே முழு இருதயத்தோடும் அவரை தேடுங்கள்.
முழு இதயத்துக்கு தேடுவதற்கு அடையாளமாக என்ன செய்யணுமா, 2வது அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. கடந்த சாம்பல் புதன்கிழமை வந்து இந்த வசனத்தை வைத்து முக்கியமான ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த இருதயத்தை கிழித்து என்று சொல்லும்போது ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், 51ஆம் சங்கீதத்திலே 17வது வசனத்தில் சாலமோன் ஞானி சொல்வது போல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்முடைய இருதயத்தை நொறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நொறுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவர் அண்டை திரும்ப வேண்டும். அது எப்போ நொறுங்கும்? எப்போ உலகமே இடிஞ்சு விழுந்தது போல ஒரு சம்பவம் ஏற்படுகிறதோ அப்போதான் நொறுங்கும். அது வரைக்கும் உணர்வே இருக்காது. பாருங்கள், மெட்ராஸில் கொரோனா நமக்கு ஏதாவது தெரியுதா? அரசாங்கம் ஊரடங்கு சட்டத்தை கொண்டு வரலாம்னா இந்த கொரோனாவின் எந்த விதமான அறிவியும் நமக்கு தெரியாது. அத்தகைய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட மற்ற இடங்களில் ஏற்படுகின்ற பாதிப்பை நம்முடைய பாதிப்பை நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால we take it for granted that we can live any kind of life. அதனால நாம் என்ன செய்யறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கைனாலும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மனம் போல நடந்து இருக்கிறோம். எவ்விதமாக நோவாவின் காலத்தில் எவ்விதமாக நடைபெற்றதோ அதே போல மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும். மனுஷர் புசிப்பார்கள், குடிப்பார்கள், பெண் கொள்வார்கள், கொடுப்பார்கள். இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா ஜலப்பிரளயம் அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது வந்தார்கள். இப்போ அமெரிக்க நாட்டில் நாம் பார்க்கும்போது சுமார் 90,000 பேர் மறித்திருக்கிறார்கள் சொல்லி கேள்விப்படுறோம். 90,000 பேர் வாரிக்கொண்டு போகும் அளவுக்கும் உணராது இருந்தார்கள். மனந்தகம் அப்படிங்கிற உணர்வு இல்லை. நாம செய்யற தப்பு அப்படிங்கிற உணர்வு இல்லை. தப்பு செய்யறோம், தப்பு செய்யிட்டே இருக்கான். குறிப்பாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்துல ஒரு வசனம் இருக்கு, இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தந்தன் மனபோல் போனபடி செய்து வந்தான் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம யாரையுமே நம்ம தவிர மற்றவங்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஆண்டவரே தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. அதனால அவன் தந்தன் மனம் போல செய்தபடி செய்து அப்படினால் உன் இருதயத்தை கிளி, இதயத்தை கிளி. நொறுங்குண்ட இதயத்தோடு என்னை திரும்பி வா, உணர்வுள்ள இதயத்தோடு என்னை திரும்பி வா என்று அழைக்கிறார். அவ்விதமாய் மனம் திரும்பின பின்னால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொடூரமான கொரோனா காலத்துக்கு பின்னால் போஜன பலி, பான பலி ஆகிய ஆராதனை முறைமைகள் அற்றுப்போயின என்ற நிலைக்கு பின்னால் கொடூரமான வாதையாகிய கொரோனாவின் நிமித்தமாய், ஊரடங்கு சட்டத்தை நிமித்தமாய் வந்திருக்கிற இந்த ஆராதனைகளுக்கு செல்ல முடியாத ஒரு தடை நிமித்தமாய் நீங்களும் நானும் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். எதிர்ந்து மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒருவேளை வெறி காணப்படாமல் இருக்கலாம், அல்லது திருடு காணப்படாமல் இருக்கலாம், அல்லது விபச்சாரம் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் காணப்பட்டாலும் அது பாவம். அந்த பாவத்தை விட்டு ஒருவேளை இதுவரைக்கும் நாம ஆலயத்துக்கு போயிருக்கலாம், காணிக்க போட்டுக்கலாம், சங்க காணிக்க கொடுக்கலாம். எல்லாம் எதுக்காக கொடுக்கும் தெரியாமலே கொடுத்தோம்னா அது மாயமானமான கொடுத்தல். பொதுவாக காணிக்க போடும்போது என்ன செய்வோம், அந்த காணிக்க பாட்டில் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, தந்தை என்னை இயேசுவைங்கிற பாட்டு போடுவாங்க, அல்லது என்னை ஜீவபலியாக ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை அப்படிங்கிற பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டை பாடும்போது தான் நம்ம காணிக்க போடுறோம். அப்ப காணிக்க போடுறது எதுக்காக? என்னை முழுவதுமாய் உமக்கு இந்த அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அதற்கு அடையாளமாக இந்த காணிக்கை போடுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சொன்ன காணிக்கைகள் அதிகமான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போடப்பட்ட நம்மையே அர்ப்பணிக்கிற காணிக்கைகளா, அல்லது எல்லாரும் போடுறாங்க நானும் போடுறேன் என்று சொல்லப்படுகிற காணிக்கைகளா?
அப்படிப்பட்ட காணிக்கைகளாக இருக்கும்போது அது மாய்மாலமான காணிக்கை தானே. நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வித்தியாசம் இல்லையே. ஒருவேளை அதை விட மேல இயேசுவும் வேணும், அந்த கடவுளும் வேணும், இயேசுவும் வேணும், இந்த கடவுளும் வேணும் என்று சொல்லி மற்ற கடவுளையும் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோமா? அல்லது வீட்டிலே சில புகைப்படங்களை வைத்து அந்த படங்களுக்கு மாலையிட்டு அந்த மாலைக்கு விளக்கு போட்டு பத்தி பத்த வச்சு அவைகளை நாம் ஆராதிக்கிறோமா? நம்முடைய அப்படி ஆராய்ச்சினா தேவனை ஆராதிப்பது ஒரு மாய்மாலமான ஆராதனை தானே. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு யாருக்கும் எதற்கும் கொடுக்க முடியாதே. அதை கொடுத்தோமானால் அது மாய்மாலமான ஆராதனை தானே. இத முதியோர் செய்தாலும் சரி, வெறியோர் செய்தாலும் சரி, மூப்பர்கள் செய்தாலும் சரி, எல்லாரும் மனந்து ஆண்டவர் அழைக்கிறார். உன் பாவத்தை விட்டு திரும்பி வா. இதே அழைப்பது ஆண்டவர் இயேசுவும் கொடுக்கிறார். என மனந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்போ மனம் திரும்பும் போதுதான் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுவார். ஆவியானவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். பொதுவா உலகத்துல நம்ம பால் வாங்குவோம். இப்போ எல்லாம் பேக்கெட்ல வந்துட்டு, முன்னால வீட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா மண்ணி அடிச்சு பால் கொடுப்பாங்க, அல்லது பால் பாத்திரத்தில் கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், பால் பாத்திரத்தில் வாங்குவோம். அந்த பால் பாத்திரத்தை வாங்கும்போது என்ன செய்வோம், அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள அந்த பால் பாத்திரத்தை கொண்டு போய் அதுக்குன்னு தனி பாத்திரம் வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தை ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை கொட்டிட்டு தான் போய் என்ன செய்வோம், பாலை வாங்குவோம். காரணம், பால் பரிசுத்தமானது. அந்த பால் பரிசுத்தமானது அது அசுத்தமான பாத்திரத்தில் விட்டு போனா என்னாகும், கெட்டு போகும், கரைஞ்சு போகும். பால் இந்த நிலையை விட்டு திரிந்து போகும். அதனால என்ன செய்யணும், நல்லா கழுவிட்டு பாத்திரத்தை வாங்குவோம். சாதாரண பாலை வாங்குறதுக்கே அத்தனை பசுத்தம் தேவை என்றால், தூய்மை தேவை என்றால், பசுதாடுவதை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவு தூய்மை தேவை, எவ்வளவு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நடத்த வேண்டும். நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத, நமக்கும் உலகத்தின் வழிபாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லாத, நமக்கும் உலகத்தின் பல்வேறு விதமான சடங்காச்சாரங்களுக்கும் சம்மதம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டுமே. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா, சில கல்யாண கார்டு அடிக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன், 9 மணிக்கு மேல் 10:30க்குள். ஆண்டவருடைய நேரம்பாக சொல்லியிருக்காரா? சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டாங்க. காரணம், அது வைக்கக்கூடாது, அது நல்ல நாள் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என்னை மூத்த மகா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கா. அவளுடைய கல்யாணம் நடந்து செவ்வாய்க்கிழமை. நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பதெல்லாம் அஞ்ஞான கிரியைகள். அவைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரும் தேவன் சொல்ல முடியாது. ஆகவே இவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் புத்தியுள்ள நடத்தக்கூடிய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை தவிர யாருக்கும் எதற்கும் முதலிடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவ்விதமாக செய்யும் போது நாம் மனம் திரும்பி விட்டோம் என்று அர்த்தம். நாம் மனம் திரும்பின பின்னால்தான் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுவார். இந்த பரிசுத்தாவியானவர் வேதாகமத்தில் பல்வேறு இடங்களில் வாக்குப்படி ஏற்பட்டிருக்கிறார். குறிப்பாக எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 70 வசனத்தை பார்க்கும்போது இந்த பரிசுத்தாவியானவர் ஆதிகால இஸ்ரவேல் திருச்சபையிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். மோசே 100 பேர் அதிபதிகளை, 1000 பேர் அதிபதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை பிரித்து வைத்தார். அவர்கள் ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதேபோல ஆண்டவராகிய தேவன் சகரியாவின் தீர்க்கதரிசனம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லும் போது, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை நான் உங்கள் மேல் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழியின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவி அருளுவேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தைகள் ஒருவேளை கடிந்து கொள்ள வார்த்தையாக இருக்கலாம். மூப்பர்கள் மனந்தமுங்கள் அழைக்கும் போது கடினமாக தான் இருக்கும். வெறியர்கள் மனந்தமுங்கள் சொல்லும்போது கடினமாக தான் இருக்கும். முதியோர் மனந்தமுங்கள் சொல்லும்போது கடினமாக தான் இருக்கும்.
பாவத்தை விட்டு திரும்புங்க, பொய்யை விட்டு திரும்புங்க, கெட்ட வார்த்தையை விட்டு திரும்புங்க அப்படின்னு சொல்லுவது கடினமான வார்த்தையாக தான் இருக்கும். அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்டு மனம் திரும்பும் போது ஆவியை அருளுவேன். ஆகவே ஆவியானவர் நமக்கென்று வாக்குப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். நாம் திரும்பும் போது மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். பால் பாத்திரம் பரிசுத்தமாக இருக்கிறது போல ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமுள்ளவனாய் இருந்தால் அவன் மேல் ஆவியானவர் ஊற்றப்படுவார். அந்த பரிசுத்தத்தை தருவது எப்படி? வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1 அதிகாரம் 7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது இயேசு நம்மை கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். அதிகமாய் சுத்திகரிக்கப்பட்ட பின்னால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நடத்துவோம். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட பின்னால் பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை நடத்துவோம். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எனக்கும் எதிர்பார்க்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கிழித்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆண்டவர் ஒன்றை திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் கொடுக்கின்ற மாபத்திரம் என்ன? நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தந்து பரிசுத்தாவினால் என்னை நிரப்ப ஆயத்தப்படுத்தும் நாம் கேட்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் மனதிருந்தலையும் பாவ மன்னிப்பையும் தந்து நம்மை பரிசுத்தாவினால் நிறைத்து காப்பாராக. ஆமன். உட்கார்ந்தபடியே ஒரு நிமிஷம் நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒரு விசை நாம் நினைவினால், வார்த்தையினால், கிரியையினால் தேவனுக்கு விரோதமாக, மற்றவர்களுக்கு விரோதமாக, ஏன் நம்முடைய சரீரத்துக்கே விரோதமாக நாம் செய்த பாவங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று நாம் கேட்போம். என்னை கழுவும் என்று கேட்போம். என்னை சுத்திகரியும் என்று கேட்போம். மனம் திரும்புவோம். நம்முடைய இதயத்தை கிழிப்போம். நோங்குண்ட இதயத்தோடு, நறுங்குண்ட ஆவியோடு ஆண்டவனை திரும்புவோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவன் நொறுங்குண்ட இதயத்தை, நறுங்குண்ட ஆவியை புறக்கணிக்க மாட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த கவியை பாடுவோமா? உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஆம் தகப்பனே, பரிசுத்தானவரை பற்றிய வாக்குறுதியை தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாக எங்களுக்கு கொடுத்தீரே. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தானவரை பெற்றுக் கொள்வதற்கு நாங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கின்ற அழைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உலகத்தில் நடைபெறுகின்ற கொடூரமான சம்பவங்களை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாகிய யோவேலின் காலத்தில் வறட்சியாகிய வாதை, வெட்டுக்கிளியாகிய வாதை அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த வாதை நிமித்தமாய் அவர்கள் கொடிய பஞ்சத்தை அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனம் திரும்பும் போது ஆசீர்வாதத்தை தருவேன், பரிசுத்தத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அதே ஆண்டவர் இன்றும் கூட உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொடிய நச்சுக்கிருமி ஆகிய இந்த கொரோனா சொல்லப்படுகின்ற அந்த கிருமியின் மூலமாய் உலகம் முழுவதும் அறைகோல் விடப்பட்டிருக்கின்ற வேளையில் என்னையும் எங்களையும் நீர் தப்புவித்திருக்கிறது எங்களுடைய நீதியினால் அல்ல, மாறாக உங்களுடைய கிருபையினால் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அதற்கு தடையாக இருக்கின்ற பெருமை, சுயநீதி, இவைகளை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி எங்களுடைய பொல்லாத வழிகளில் திரும்பி நாங்கள் மனம் திரும்பும் போது நீ பசுத்தத்தை தருகிறீர். இந்த பசுத்தத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பெற்றுக்கொள்ளும் போது பசுதானவரின் நிறைவை தருகிறீர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பசுத்தாவினால் நாங்கள் முத்திரை விடப்படுகிறோம் என்பதை உணர்ந்து என்னையும் எங்களையும் அந்த பசுத்தத்தின் நேராய் அர்ப்பணிக்கிறோம். தயவாய் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தை இந்த கல்வாரியின் ரத்தத்தை தெளித்து பசுத்தப்படுத்தும். அந்த பசுத்தத்தை எங்களுக்கு தருவது நிமித்தமாய் ஆண்டவரை பசுதாயினவரின் திருநாளிலே நாங்கள் பசுதாயினவரால் நிரப்பப்பட்டு நம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே, ஆராதனை செய்ய முடியாமல் தடைபட்டிருக்கின்ற சூழ்நிலையை மாற்றும். ஆண்டவரே, கொரோனாவின் வந்ததின் நோக்கம் ஒருவேளை எங்களுடைய பாவமாக இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் யாத்திராமதின் புத்தகம் வாசிக்கும் போது நாங்கள் எங்கள் தேவநாயகத்திற்கு பலி செலுத்தாவிட்டால் எங்களை கொள்ளை நோயினால் பாதிப்பார் என்று மோசை சொல்லுகிறான். ஒருவேளை நாங்கள் செலுத்தின பலிகள் உமக்கு பிரியமில்லாத பலிகளாக இருக்கும் போது இந்த கொரோனா என்கின்ற கொள்ளை நோய் எங்களையும் கூட பாதிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து ஏற்ற விதமாய் பலி செலுத்த எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது நிமித்தமாக இந்த கொரோனாவிலும் நாங்கள் தப்பித்துக் கொள்ள அனுகிரகம் செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்திலே கொடுக்கிறோம். தயவாக இந்த கொடூரமான கிருமியிலிருந்து அவர்களை விடுவித்து, கொடுமையான இந்த வியாதியிலிருந்து விடுவித்து பரிபூர்ண சுகத்தை தேசத்தில் தாரும், அகில உலகத்தில் தாரும், ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த விதமாய் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாள் முழுவதும் எங்களோடு வாரும். வேதனை உண்டாக்க வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும். வேதத்தை வாசித்து ஜெபித்து உம்மோடு நெருங்கி உறவாடி இந்த வருஷத்திலாகிலும் வேதாகமத்தை ஒரு தடவை வாசித்து முடித்து வேதாகமத்தின் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். தவறான போதனைகளுக்கு நாங்கள் உள்ளாகி வழிதப்பி போய்விடாத வண்ணம் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மன தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே இஸ்லாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.